ஹாய், வணக்கம் மக்களே. டிஎம்கே ஆட்சியிலேருந்து இப்போ தாவேக்கா ஆட்சி வந்துருச்சு. டிஎம்கே ஆட்சியில் சொல்லப்பட்ட குற்றங்கள் எல்லாமே இப்போது நம்ம தாவேக்கா ஆட்சியிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்கள்லாம் இப்போ தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும். உடனடியாக தீர்வுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அப்போனா இப்போ நடக்கிற பாலியல் துன்புறுத்தல் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேவா? இல்லை எத்தனை அவருக்கு புரிகிற வரையும் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கிற வரையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு உங்களோட ஒரு ஸ்டேட்டஸ் பதிவுனாச்சு பதிவிடலாம். இந்த மாதிரி டிஎம்கேல தான் இப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்களை நம்பி போட்டோம். சரிங்க, பாலியல் குற்றத்தை கூட விட்டுருங்க. நம்ம வந்து அதை கூட ஏதோ ஒரு நாய் பண்ணுது. ஏன்னா அந்த நாய் பண்ணுறதுக்கு தலைமை பொறுப்பு இருக்காது. அவனா அந்த நாய் பண்ணுறதுக்கெல்லாம் திமுக மேலே நீங்கள் பயங்கரமாக பழியை போட்டிங்க. ஆனால் இப்போ கொள்ளை அடிக்கிறதெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காச்சும் வாய் திறக்கலாம்ல. அதுக்கும் வாய் திறக்க மாட்டேறீங்க, எதுக்கும் வாய் திறக்க மாட்டேறீங்க. ஆனால் மாற்று அரசியல் மட்டும் தாவைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அப்போலேருந்து சொல்கிறதா, இங்கே மாற்று அரசியல் ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. இப்போ தாவேக்கா அவங்களும் ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. தாவேக்கா அவ்வளோதான். திமுகவில் என்ன நடந்ததோ அதிமுகவில் என்ன நடந்ததோ அதே தான் இப்போ தாவேக்காவிலையும் நடக்குது. ஓட்டு போட்ட மக்களை தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. நீங்கள் சப்ப கட்டாதீங்க. ஏதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா திமுக ஆட்சி ஒழுங்கான்னு கேட்குறீங்க, அதிமுக ஆட்சி ஒழுங்கான்னு கேட்குறீங்க. சரிங்க, நாங்கள் வந்து இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு தான் ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக தாவேக்கா சூஸ் பண்ணீங்க? ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த மாற்றம் அந்த கட்சியில் நடக்குதா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கூட்டணியில் காங்கிரஸ் வந்து சேர்ந்தோன்னே ஏற்றுக்கிட்டீங்க, திருமாவளவன் வந்தோன்னே ஏற்றுக்கிட்டீங்க, அதிமுக சிவி சண்முகம் ஒரு தலைமையிலான கூட்டத்தை வந்ததையும் ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கணும், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பியே நாங்கள் இல்லை, திருப்பி விஜய் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் மௌனம் கத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தில் முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இப்பயே குரல் கொடுத்தாதான் அந்த ஒரு தலைமை தாவேக்கால ஒரு தலைமைகளுக்கு என்னடா நம்ம ஓட்டு போட்டவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்றது தெரியும். இல்லைன்னா அதிமுக திமுகன்ற ஒரு அரசியலில் தாவேக்காமல் தான் இந்த நிற்குமே தவிர மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வந்து நிற்காது. ஓட்டு போட்ட நீங்கள் ஏமாந்தா போவீங்க. இதுதான் நான் சொல்கிறது. உங்களுக்கும் தெரியுது, புரியுது. ஆனால் வந்து எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. தயவுசெய்து கேளுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.